நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் நான் அழ போறது இல்லை. ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் போர்டு சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணல, அதனால படத்தோட ரிலீஸ் டேட் தள்ளி போயிருச்சு. இந்த சென்சார் போர்டு எந்த கைட்லைன்ஸ் படி இயங்குது பாத்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபி ஆக்ட் 1952 படி தான். ஸோ அதில் முக்கியமான கைட்லைன்ஸ் இருக்கு, அதை நான் உங்களுக்கு சொல்றேன். இது முதல் பாயிண்ட். சென்சார் போர்டில் 5 சர்டிபிகேட் கொடுப்பாங்க ஒரு படத்துக்கு. ஏ, U/A, U/A 16, U/A 12. ரெண்டாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா இந்தியாவையோ இந்தியாவுடைய மிலிட்டரி ஆர்கனைசேஷனையோ இல்லாட்டி இந்தியாவில் ஏதாவது ஒரு ரிலீஜனையோ புண்படுத்துற மாதிரி காட்சிகள் இருந்தா அதை நீக்கிடுவாங்க சென்சார் போர்டு. அப்படி எடுக்கவும் கூடாது. மூணாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா நேரா கத்தியால குத்துற மாதிரி எந்த ஒரு காட்சிகளும் படத்துல இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலும் அதை நீக்கிடுவாங்க. நாலாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா விமன் அபியூசிவ், பிசிக்கலி சேலஞ்ச் அபியூசிவ், டபுள் மீனிங் வேர்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா அதை படத்துல மியூட் பண்ணிடுவாங்க. அஞ்சாவது பாயிண்ட், இப்போ சென்சார் போர்டில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ அத்தனை மெம்பர்ஸோடைய மெஜாரிட்டி தீர்ப்பை வச்சு தான் ஒரு படத்தோடைய சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்கன்ற எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது. ஆறாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ சென்சார் போர்டில் இருக்கிற மெம்பர்ஸ்ல ஒரு மெம்பர் எதிர்ப்பு தெரிவிச்சாலும் சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க. ஏழாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எதிர்ப்பு தெரிவிச்சு அதுக்கு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணலன்னா மறுபடியும் அந்த படத்தை வேற ஒரு சென்சார் போர்டு டீமுக்கு அனுப்புவாங்க. ஸோ அவங்க மறுபரிசீலனை பண்ணி சென்சார் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் படம் ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிடும். இந்த மாதிரியான எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு வெராண்டா ஐஎஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Veranda IAS, where your dream becomes reality.